தொடக்கத்தில் இருக்கிற வேகம் முடிவில் இருக்கிறது இல்லை. இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். நம்ம எல்லா விஷயத்தையும் தொடங்கும் போது ரொம்ப ஆர்வமாக தொடங்குவோம். புது புக்கு வாங்குவோம், அப்புறம் போய் அட்டையெல்லாம் வாங்கி போடுவோம், அப்புறம் புது புக்கை ஒரு 4 தடவை பிரட்டி பார்ப்போம். அந்த புது புக்குக்கு ஒரு வாசனை இருக்குமே, அதை வேற பார்த்து சந்தோஷப்படுவோம். இப்படி நிறைய சந்தோஷப்படுற நம்ம கடைசி வர அந்த வேகம் மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைய போகிற உயரம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நீங்கள் வேதாகமத்தில் ஜெயித்த எல்லா நபர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய சறுக்கல்கள் இருந்துச்சு, நிறைய தோல்விகள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, ஆனால் அந்த வேகம் மட்டும் குறையவே இல்லை. அதுதான் அவங்க சாதிச்சதனுடைய அடையாளம். இப்போ ராமநாதபுரத்துக்கு புதுசாக வந்திருக்க கலெக்டரோட வீட்டை காமிச்சாங்க. அவர் தஞ்சாவூர் பேஸு, அவர் ஒரு கூரை வீட்டில் தான் இருந்திருக்கார். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இன்றைக்கி போடணும்னு நினச்சேன், அது இங்கே டவுன்லோட் பண்ண முடியல, இதில் யூடியூப்பில் பார்க்க முடியல. அந்த லிங்க்கை அது எனக்கு வந்துச்சு, அதை யூடியூப்பில் பார்த்து கரெக்டாக கொண்டு வர முடியல. அப்போ பார்க்கும்போது அந்த மனுஷன் ஒரு கூரை வீட்டில் தான் படித்து இன்றைக்கி ராமநாதபுரத்துக்கு கலெக்டராக வர வந்திருக்கார். அப்படி கலெக்டராக வந்தவங்க நிறைய பேர்கிட்ட பார்த்தோன்னா நிறைய தோல்விகளை, நிறைய அவமானங்களை, நிறைய கஷ்டங்களை பல ஆண்டுகள் அவங்க போராடி இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். 40 வருஷத்துக்கு முன்னே யோசுவாவும் காலேப்பும் போயிட்டு வந்தாங்க. இந்த தேசம் நல்ல தேசம், இந்த தேசம் செழிப்பான தேசம், இந்த தேசத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, கர்த்தர் இந்த தேசத்தை கொடுப்பாருன்னு. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், அடுத்து 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த யோசுவா காலேப்கிட்ட இருந்த வேகத்தில் ஒரு புள்ளி கூட குறையல. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோசுவா புஸ்தகத்தில் அவங்க 2 பேரும் எந்த வேகத்தில் இருக்காங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னாகமத்தில் போனாங்கல்ல அதே வேகத்தில் இருக்காங்க. அது நிமித்தம் தான். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 40 வருஷத்தில் கூட இருந்தவங்கெல்லாம் மரிச்சிட்டாங்க, எல்லாருமே மரிச்சிட்டாங்க. வனாந்தரத்தில் நிறைய பிரச்சனைகள், நடந்து வந்த பகுதியை திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை, செங்கடலினுடைய பகுதி வரைக்கும் போனாங்க. ஆனால் அந்த ஜாக்கிரதை இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு புள்ளி கூட குறையலை. அப்போ இங்கே இந்த ஜாக்கிரதை குறைகிறதுனுடைய மிக முக்கியமான காரணத்துக்கு தொடக்க புள்ளியே அவிசுவாசம்தான். ஆனால் தேவன் நம்மளை சும்மா அழைக்கலை, தேவன் நமக்கு ஒரு லெக்கு இல்லாமல் அழைக்கலை, தேவன் நமக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் நிச்சயமாக செயல்பட மாட்டார். நம்ம வேணால் அப்படி செயல்படலாம். தேவன் கண்டிப்பாக நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் செயல்படார். அதைத்தான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும். அங்கே விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும் போதே எனக்கு கிடைக்காதுப்பா, அவ்வளோதான்ப்பா, ஃபெயிலியர் தான்ப்பா, முடிஞ்சுப்பா, இனி அவ்வளோதான்ப்பா, அந்த இடம் வரும்போது நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையாக்கு குறைச்சிட்டீங்க. உங்கள் செயல்படுதலை நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்களா, அவன் 2 பரீட்சை எழுதிட்டு சும்மா இருக்க மாட்டான், அவனுடைய லெக்கு முடியும் வரை போராடுவான். அதே வேகம், அதே நோக்கம். அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வசனத்தில் ஒரு நல்ல காரியத்தை 2வது சொல்கிற, நீடிய பொறுமை. கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது ஒன்றும் தப்பு இல்லை, திசை மாறி போகிறது தான் தப்பு. புரியுதா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது ஒன்றும் தப்பே கிடையாது, ஆனால் வேறு திசையில் போகிறது தான் தப்பு. பயணத்தில் சில சுணுக்கங்கள், சில காரியங்கள், வேக குறைவு இருப்பது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதை தாண்டி அதை அப்படியே விட்டுட்டு போகிறது தான் தப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை பற்றின எந்த முயற்சியும் இல்லாமல் இருப்பது தான் தவறு. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்போ விசுவாசத்தையும் விட்டுறக்கூடாது, நீடிய பொறுமையும் விட்டுறக்கூடாது. சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து, நமக்கு முன்ன போனாங்கல்ல, அதே அவங்கள பின்பற்றுகளா இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும். எப்படி இன்னைக்கு உங்கள் கிளாஸ்க்குள்ளே இந்த வாரம் அடி எடுத்து வைக்க போகிறீங்களோ, ஏப்ரல் மாதம் வர அதே வேகம் இருக்கணும், அதே நோக்கம் இருக்கணும், அதே திட்டமிடுதல் இருக்கணும்.
அதே வேகத்தில் குறைவே ஏற்படக்கூடாது. இந்த 3 விஷயத்தை அவர் சொல்றாரு. விசுவாசம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், ஜாக்கிரதை எப்படி தொடங்கும் போது இருந்தோமோ அதே அளவுக்கு முடிவு பரியந்தோ அந்த வேகம் இருக்கணும். அதை விட்டுறவே கூடாது. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாக்குத்தத்தங்களை கண்டிப்பாக சுதந்திரிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் தொடங்கும் போது 10 மணி நேரம் படிக்கிறேன்பாங்க, முதல் நாள் தொடங்கும் போது நைட்டு தூங்காமல் படிக்கிறேன்பாங்க. ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour படிப்பாங்க, அப்படியே ஸ்லோவாக போவாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை, பூரண நிச்சயத்தோடு போகிறான். எனக்கு ஒரு லெக்கு இருக்குது, நான் அதை அடைகிறேன், அதை நான் விட மாட்டேன். அதே நோக்கத்தோடு அவன் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அதை விடவே மாட்டாங்க. ஒரு பக்கம் ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செய்யணும், நான் எப்படி தொடங்கணும்னோ அதை செய்யணும், பூரண நிச்சயமாக நான் அதை போய் முடிப்பேன். இப்படித்தான் நம்ம பயணம் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னொன்று, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய பயணம் இது போல் ஒரு சவாலானது. இந்த பயணத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், வருஷம் தொடங்கும் போது வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இந்த வருஷம் சூப்பர் ஆயிரும் நினைக்கிறோம். டக்குன்னு அப்படியே என்ன நம்ம நினச்ச மாதிரி ஜனவரி மாதம் இல்லையே. அப்புறம் ஒன்று பிசாசு ஒரு காரியத்தை கொண்டு வரான் தெரியுமா, 27 பார்த்துக்கிறான். அது ரொம்ப கொடுமை, அது ரொம்ப கொடுமை. அப்படி நம்மளை நாமளே முடிவுக்கு வந்துடுறோம். எங்கே பார்த்துக்கலாம், 27 பார்த்துக்கலாம், 28 பார்த்துக்கலாம். அப்படி போகக்கூடாது. முடிவு பரியந்தம் அதே ஜாக்கிரதை, முடிவு பரியந்தம் அதே வேகம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போங்க. ஆண்டவர் முழுமையாக நம்புங்க. என்ன ஆண்டவர் படிக்க வச்சார், என்ன ஆண்டவர் இப்படி கொண்டு வந்தார். ஏன்னா தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுறத பிசாசு விடமாட்டான். அது நிமித்தம் நமக்குள்ளே கொண்டு வந்து போடுறது இந்த அவிசுவாசம். தெரியுமா உங்களுக்கு? இந்த அவிசுவாசம் வரும்போது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுறோம், நம்முடைய முயற்சியை தூக்கி போட்டுறோம். நம்ம நிறைய பேர் நீங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா, 11 அடி தோண்டிட்டு 1 அடி தோண்டினா தண்ணி வருங்கிறதுல அப்படியே விட்டுட்டு வேற எங்கேயோ நின்றுட்டு இருக்கோம். அதை மட்டும் செய்யாதீங்க. அதே வேகம், அதே காரியம், அதே நிச்சயத்தோட நீங்கள் அசதியாக இராமல் செயல்படுங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து, எசேக்கியா ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வேகமான ஆள். ஆனால் ஒரு ராஜா ஒரு சேஃபான இடத்துல உட்கார்ந்துட்டு அவன் ஊழியக்காரங்க கிட்ட போய் என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன சொல்றாரு? 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. 2 நாளாகமம் 29:11, என் குமாரரே, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? என் குமாரரே. நீங்க பாட்டுக்கு அசதியா இருந்துராதீங்க. டெய்லி ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்குகள் எரியணும், டெய்லி அப்பங்கள் மாற்றப்படணும், டெய்லி நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். இது ஆண்டவருடைய கட்டளை. நாங்க ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நீங்க அசதியா இருந்தா அந்த தேசம் நல்லா இருக்காது. அதனால தேவனுடைய ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாரு, என் குமாரரே, நீங்க என்னவா இருந்துராதீங்க, அசதியா இருந்துராதீங்க. நீங்க அசதியா இருந்துராதீங்க. நீங்களே அசதியாக இருந்தீங்கன்னா யார் இந்த தேசத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா? தேவன் நமக்கு இத்தனை பெரிய வாய்ப்புகளையும் கிருபைகளையும் கொடுத்துருக்காரு. நம்முடைய முந்தின தலைமுறைகளை விட தேவன் நமக்கு எல்லா அனுகூலங்களையும் கொடுத்துருக்காரு. நம்ம இதை ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு. நம்ம மனசில் மட்டும் போட்டு நம்ம பிள்ளை பார்த்துக்குருவான், போட்டு யாரோ பார்த்துக்குருவான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஆண்டவர் வேதனைப்படுவார். அந்த ஜனங்களை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதை தேவனுடைய பிள்ளைகள் அசதியாக இல்லாமல் நிறைவேற்றினார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, நடக்காதோன்னு நினச்சி ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆகார தனக்கு எடுத்துக்கொண்டு இஸ்மவேலை உருவாக்கி கொண்டு வந்துடுவார். ஆனால் பின்னாடி அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார். ஈசாக்குத்தான் சுதந்திரவாளின்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக இருக்கார். அதில் அவர் எந்த இடத்துலையும் நிறுத்தலை. ஈசாக்குடைய திருமணமாக இருக்கட்டும், அடுத்துள்ள காரியமாக இருக்கட்டும், ஈசாக்க பலி செலுத்துறதா இருக்கட்டும், ரொம்ப வேகமாயிட்டார். இப்போ அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இந்த ஈசாக்குல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் அசதியாவே இல்லை. இடையில அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. டவுட் வந்தனால தான் அவர் சாராளுடைய பேச்சை கேட்டு எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவர் ரொம்ப வேகமாக இருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். இதில் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே தொடக்கத்தை தான் பார்க்குறோமே ஒழிய தொடர்ந்து ஓடுறத பார்க்குறதே இல்லை.
நம்ம அதில் கவனமாக இருந்தால் போதும். என் கூட 13 வருஷமாக நீங்கள் பயணிக்கிறீங்க. நான் அந்த அதிகாலை ஜெபத்தை எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் விடமாட்டேன். அதுபோல் இந்த ஊரில் இல்லாமல் வேற ஊரில் இருந்தாலும் விடமாட்டேன். பயணங்களில் இருந்தாலும் விடமாட்டேன். நான் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கேன்னா, காலையில் எழும்பி கடவுளை தேடுறது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. என்னை நம்பி கர்த்தர் ஒரு 50 குடும்பத்தை கொடுத்துருக்கார். அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அந்த ஒரு நோக்கத்தை பயணங்கள் போகிறோம், திட்டமிடுறோம், எங்கேயோ போகிறோம், எங்கே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல எழும்பி அசதியாக இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையோடு காரியங்களை செஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த வெற்றி வரும்போது உங்களை சுற்றி 1000 பேர் வந்து கை கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, அதில் ஒரு கூப்பிடுற டோன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறார், என் குமாரரே நீங்கள் இப்போ அசதியாக இருந்துடாதீங்க, இப்போ அசதியாக இருக்காதீங்க, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யும்படி. நான் நினைக்கிறேன் எசேக்கியா ராஜா இப்போ சொல்கிறாரு, எனக்கு அது முடியாதுப்பா, என்னால் அதை செய்ய முடியாது. நான் செய்யணும்னு நினச்சா கூட அங்கே வர முடியாது, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. உங்களை நம்பி கர்த்தர் அதை கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி கர்த்தர் அதை ஒப்படைச்சிருக்காரு. அதனால நீங்க மட்டும்தான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும், நீங்க மட்டும்தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும், நீங்க தான் தூபம் காட்ட முடியும். அதனால நீங்க அசதியாராம நீங்க ஜாக்கிரதையா போங்க. ரோமர்ல ஒரு வசனம் இருக்குல்ல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம லக்குகளை ஒட்டச்சது 2 விஷயம் தான் நான் பார்த்த வர. ஒன்று, கடவுள் இனி நமக்கு செய்ய மாட்டார். 2வது, சோம்பேறித்தனம். இந்த 2ஐயும் நம்ம உடைக்கணும். தூங்குறது நல்லது, உடம்புக்கு கண்டிப்பாக தூங்கணும், ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்கணும். அந்த டைம் லிமிட்டை தாண்டி தூங்கணும்னா போச்சு. அதுக்கு ஒரு டைம் இருக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வர ஒரு நாளினுடைய 10 மணி நேரத்துக்கு சமம்னு அப்படிலாம் படித்து போனாங்க. ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்ம மூளையும் சேர்ந்து தூங்குறதுனால டக்குன்னு இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு படிப்பா. நம்ம இப்போ தமிழில் இங்கிலீஷ்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், அப்படியே எதுவுமே புரிஞ்சு படிக்கிறது இல்லை. உடனே காலையில் எழுந்திரிச்சு படித்தோன்னே டக்குன்னு மண்டையில் உட்காந்துக்கிறோம். ஏன்னா நம்மளோட சேர்ந்து நம்ம மூளையும் சேர்ந்து தூங்குச்சுல. அதனால் காலையில் எழும்பின உடனே நீங்கள் நைட்டு 3 மணி நேரம் படிக்கிறத காலையில் படிக்க முடியும். படிப்பு மட்டும் இல்லை, தேவனுடைய காரியங்களும் தேவனோட நெருங்கி இருக்கிறதும் ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒரு நாள் கூட விடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆளை ரோல் மாடலாக வச்சுக்கிறணும். ஒவ்வொரு வாலிபர்களும் நம்முடைய ஆண்டவரையும் வச்சுக்கலாம், தானியேலையும் வச்சுக்கலாம். ஒரு நாள் கூட அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கவன் 3 வேளை ஜபிக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையாக இருந்திருப்பார். நீங்களே டெஸ்ட் பண்ணுங்களேன். நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க வீட்டில், 3 வேளை ஜெபம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சவாலாக இருக்கும். நான் அப்படி சில நேரங்களில் மத்தியான நேரங்களில் ஜெபிக்க முடியாத போது நினச்சி பார்ப்பேன், என்ன நீ எப்படி மனுஷையா, நீ பிறந்ததுலேருந்து சாகுற வர 3 வேளை ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கானா. எவ்வளவு அஃபீஷியல்ஸ் அவனை பார்க்க வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் அவனுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க, எவ்வளோ பேர் அவனுடைய முக தரிசனத்துக்காக காத்திருப்பாங்க. அவன் போய் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கான். அதனால தான் சொல்கிறேன், காலையில் புக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தூரம் படிக்க என்ன வச்சிங்க, எங்களை சுற்றி இருக்கிற அநேகர் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகல, எங்கள் அப்பாவே போகல, எத்தனையோ பேருடைய அப்பாக்கள் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகல, எங்களை படிக்க வச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரை தேங்க் பண்ணி நன்றி செலுத்தி தொடர்ந்து நீங்கள் உங்கள் முயற்சியை உண்மையாக செய்யுங்க, அதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த ஜாக்கிரதையை தொடர்ந்து நீங்கள் காண்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இவ்வளோ கஷ்டப்பட்டு மோசே எகிப்திலிருந்து அவங்கள நடத்திட்டு வந்து தொடர்ந்து பலவிதமான யுத்தங்கள், சூரியனையே நிறுத்தி யுத்தம் பண்ணி பாருங்கள், சூரியனையே நிறுத்தி யுத்தம் பண்ணி எருசலேமின் ராஜா, அந்த ராஜா, இந்த ராஜா, எரிகோவின் ராஜா, அவன் இவனோட எல்லாம் சண்டை போட்டு வந்து தேசத்தை சுதந்திரிச்சுங்கன்னு சொன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துட்டு, ஆமாம்மா இருக்கட்டும், அந்த குச்சி வீடு இருக்குல்ல அந்த வீட்டிலே உட்காந்துக்கிறேன், அந்த 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 கோத்திரம் இருக்கான்ல அந்த கோத்திரத்தோட பின்னாடி நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க. யோசுவாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு செங்கடலை பிளந்தாச்சு, யோர்தானை பிளந்தாச்சு, எரிகோவை உடைச்சாச்சு, அப்போ யுத்தம் பண்ணியாச்சு, தேசம் இருக்கு, அந்த தேசத்தில் போய் சுதந்திரிங்கன்னா அவன் இன்னைக்கு நம்ம அப்படித்தான். அதாவது சாப்பிட்றதுக்கு சோறு இருக்குல்ல, போதும் போதுங்கிற மனது நல்லதுதான், ஆனால் செயல்படாமல் இருக்கிறதுக்காக போதும்னு சொல்றோம்ல, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்.
அதனால் அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோசுவாவுக்கு பாருங்கள், அந்த இடத்துல யோசுவா தன்னுடைய லைஃபினுடைய எண்டு ஸ்டேஜில் சொல்கிறாரு, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, என்ன சொல்கிறாரு பாருங்கள், அப்போ கூட நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணேன்னு கூட சொல்லலை. என்ன சொல்கிறாரு? உங்கள் பிதாக்கள் உங்களுக்காக போராடினாங்க. ஆனால் யோசுவா ரொம்ப வேகமாக நிறைய காரியங்களை செய்வார், ரொம்ப பிளானாக செய்வார். ஆயி பட்டணத்தோட யுத்தத்தை செய்கிறதுக்கு ஒரு நைட்டு தூங்க மாட்டார். நைட்டு ஃபுல்லாக நடந்து போய் காலம் காத்தாலும் அவங்க வெளியே வரும்போது யோசுவாவை பார்த்து பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அவன் நினைச்சா காலையில் தாங்க சண்டைக்கு வருவான்னு, ஆனால் அவன் அதிகாலையில் வந்து ஊருக்கு முன்னாடி நிற்பான். நிறைய யுத்தத்தில் யோசுவாவை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பிளான் பண்ணுவார். எப்படின்னா, எதிரி பிளான் பண்ணுறதுக்கு முன்னே போய் எதிரியினுடைய ஏரியாவில் நிற்பார், யுத்த களத்தில் நிற்பார். அதிகமாக யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 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 இந்த வார்த்தை அதிகமாக போட்டிருக்கும். அதிகாலையில் அதிகாலையில் அதிகாலை. உலகம் தூங்கும்போது நம்ம எலும்பை பழகிக்கிறணும், உலகம் எலும்பி நிற்கும் போது நம்ம தூங்க பழகிக்கிறணும். இதுவே பாதி சக்சஸ். அதுபோல் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் பெரிய சாதனையாளர்களுடைய பேட்டிகளை நான் பார்த்த வர என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஏன் பட்டன் ஃபோன் வச்சுருக்கேன்னா, என் படிப்பை அதிகமாக டைவர்ட் பண்ணது வாட்ஸ்அப்பு. நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படியே வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுறேன். நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படியே எங்கேயோ போயிடுறேன். அதனால் அந்த பட்டன் ஃபோனுக்கு ஒரு சேஃப் இருக்குது, கால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எவனும் அதிகமாக அந்த பட்டன் ஃபோனில் மெசேஜே, அப்போ தங்களை கட்டமைச்சுக்கிறான், நான் இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக போகணும்னு. அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் அந்த ஜாக்கிரதையை காண்பிச்சிங்களா? கேட்குறாரு பாருங்கள். நம்முடைய பிதாக்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்தியிருக்காங்க. நம்முடைய பிதாக்கள் கஷ்டப்பட்டு நம்மளை இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. விடக்கூடாது. சவால் தான் பெரிய மாணவர்களே. ஊழியமும் சவால் தான், உங்கள் வாழ்க்கையும் சவால் தான், எல்லாமே சவால் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பழமொழி கேரளா பக்கம் சொல்லுவாங்க, மெல்ல திண்டா மழையும் திங்கலாமா. எப்படி? சிலர் வேகமாக சாப்பிடுவாங்க, சாப்பிட்டோன்னே என்ன நிறைஞ்சிரும், டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. சிலர் மெதுவாக மெண்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெல்ல திண்டா என்ன திங்கலாமா, மழையும் திங்கலாமா. மெல்ல திண்டு பாருங்கள். நாங்கள்லாம் வேகமாக சாப்பிட்ருவோம், அதனால் சாப்பிட்டோன்னே வயிறு நிறைஞ்சிடும், எந்திரிச்சு போயிடும். எங்களுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் இது வேறு பல பிரச்சனை இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அழைச்சவர், ஆனால் காலையில் சொல்லி கொடுத்தேன்ல, ஆபிரகாமை அழைத்தார், அடுத்தது ஆசீர்வதித்தார், அடுத்தது பெருக பண்ணார். அழைச்சவர். இந்த 3 காரியத்தை உங்களை அழைச்சது அவர் தான். நீங்கள் இல்லாமல் இந்த எல்லைக்குள்ளே வரல. அழைக்காமல் ஒருத்தர் இங்கே இல்லை. அழைச்சார், ஆசீர்வதிப்பார். பிறகு நீங்கள் மட்டும் அதே ஜாக்கிரதை உணர்வு. தெரியுமா? ஒரு வாரம் சர்ச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக வரும், அடுத்த வாரம் வீட்டில் பிரச்சனை வந்துடும், அப்படியே சோர்ந்து போய் படுத்துரும். போன வாரம் அப்படியே நம்ம சன்ஃப்ளவர் மாதிரி இருந்தோம், இந்த வாரம் அப்படியே டல்லாயிரும். அது இருக்கக்கூடாது. இதில் மட்டும்தான் நீங்கள் தீர்மானிக்கணும். ஜனவரியில் எந்த வேகம் இருந்துச்சோ டிசம்பர்லேயும் அதே வேகம் இருந்தால் உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு? சுதந்திரித்து கொள்ளன் போய் செட்டு போட்டு குடியிருக்கணும். எதிரியே செத்துட்டான், எதிரியே இல்லை, போய் தனியாக வாசம் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. எதிரியெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு, ஆனால் போக மாட்டேங்கிறான். ஆனால் இதே ஸ்டேஜில் இருக்க காலேப்பு மலையில் போய் ஏனோக்கீரை அடித்து யுத்தம் பண்ணி மலையில் போய் கூடாரம் போடுறான். அவன் எங்கே, இவன் எங்கே? அப்போ அவனுக்கு 85 வயசு. அவன் போய் பார்க்கும்போது 45 வயசு. 85 வயசில் யோசுவாவே பார்க்குறாரு. இந்த காலை இப்போ என்ன பண்ணுவார், முடியுமா முடியாதா? 45 வயசில் நம்ம போகும்போது சொன்னார், ஆபிரகாமோட கல்லறையை தடவி பார்த்துட்டு, இந்த இடத்துல எங்கள் அப்பாவோட கல்லறை இருக்குது, இந்த இடத்துல எங்கள் அம்மா சாராலோட கல்லறை இருக்குது, பக்கத்தில் ஈசாக்கோட கல்லறை இருக்குது, லேயாலோட கல்லறை இருக்குது, இந்த கல்லறை பூமி தான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசுவாட்ட சொன்னது நினைவு இருக்குது. அப்படின்னு மோசேட்ட சொன்னது நினைவு இருக்குது. நான் நினைக்கிறேன் காலை 10 மேலே விழுந்து அழுதுருப்பான், அழுதுட்டு சொல்லியிருப்பான், இந்த இடம் தான்டா எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் இப்போ போய் பார்த்தா சண்டை நடக்கும்போது ஏனோக்கீரெல்லாம் எங்கே போயிட்டான், மேலே போயிட்டான். கல்லறை தோட்டம் மேலே இருக்குது, பிதாக்களோட கல்லறை தோட்டம், அதை பிடிக்கணும். அப்போ யோசுவா சொல்கிறாரு, காலைப்பு உன்னை பார்த்தா கொஞ்சம்
உனக்கு 85 வயசாயிருச்சு, அதனால பேசாமல் கீழே ஏதாவது ஒரு பூமியை வாங்கிட்டு போ. இப்படிலாம் பேசாதப்பா. 45 வயசில் மோசேட்ட நான் சொல்லும்போது நீ பக்கத்தில் நிண்டியா இல்லையா? நீ பக்கத்தில் நிண்டியாப்பா? நான் சொன்னனா எனக்கு எப்ரோன் தான் வேணும்னு. 45 வயசில் நான் சொன்னது 85 வயசுலேயும் மாறாது. நான் சண்டை போடுவேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலேருந்து ஏனோக்கியர்கள் யுத்தம் பண்ணும்போது கீழே இருந்து போகிற யோசுவா மேலே ஒரு கல் விழுந்தா சட்னி தான். ஏன்னா ஏனோக்கியர் எங்கே இருக்கான்? மேலே இருக்கான். கீழே இருந்து யார் ஏறணும்? நீங்கள் கீழே இருந்து ஏறுறீங்கன்னு தெரிஞ்சாலே கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த உலகம் உங்களை கீழே தள்ளி நீ ஒன்றும் இல்லாதவன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை மேலே ஏறுறதுக்கு அவர் கிருபை கொடுப்பாரா இல்லையா? யோசுவா காலேப் மேலே ஏறினா, கர்த்தர் ஏனோக்கியர்களை துரத்தினார். மேலே ஏறி அவனுடைய பிதாக்கள் கல்லறை தோட்டம் இருந்து அந்த எப்ரோனை அவன் சுதந்திரிச்சான். அதில் தான் தாவீது தன் ராஜ்யபாரத்தை தொடங்கினார். யூதாவுக்கு அது ரொம்ப சேஃபான ஆசீர்வாதமான இடம். அதை சுதந்திரிக்கிறதுக்கு காலேப் போராடினா. 45 வயசில் இருந்த அதே வேகம் 85 வயசில் இருந்துக்குமா? நான் சொல்கிறேன், எபிரேயர் 11 நம்ம வாசித்த இந்த வசனம் காலேப்புக்கு அப்படியே பொருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் காலேப்பு போல் வச்சுருக்காரு. ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நம்மளாம் சொல்கிறோம்ல, எங்கள் சொந்தக்காரன் என்ன கேவலமாக பேசுகிறான், ஊரில் இருக்கிறவன் பேசுகிறான், இவங்க இயேசுவை நம்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் நீடிய பொறுமையாக இருங்க. பேசினவன் வந்தவங்க கையை பிடிப்பான். எல்லாரும் தான் பேசுனாங்க யோபுவை பற்றி. பொறுமையாக தான் இருந்தார். எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. யோபுக்கு நன்மை வந்த உடனே எல்லாரும் வர்றாங்க. மோதிரம் போடுறான், செயின் போடுறான். அது எப்படின்னா, ஒன்றும் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாரும் வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது போல தான் அரசியல்வாதிகளுக்கு அப்படித்தான். ஒன்றுமே இல்லைன்னா இப்போ ஏதாவது இந்த பதவி போனவங்க யாராவது முகம் தெரியுதா? ஆமாம், அவங்கவுங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்காரு. இதே ஜாக்கிரதை உணர்வை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்கள கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை செய்யணும்னா நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. காலேப்பை மைண்டில் வச்சுக்கிறங்க. காலேப் மட்டும் நினச்சிருந்தா தான் ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்ணார். காலேப் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசுவா பதவிக்கு வந்துட்டார். ஆனால் காலேப் சோர்ந்து போகவே இல்லையே. நம்ம 2 பேரும் தானே போயிட்டு வந்தோம். நீ மட்டும் தேசத்துக்கு உயர்ந்த பதவிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டாரு. சமஸ்த இஸ்ரவேலுக்கு தலைவனாக்கிட்டாரு. நான் இன்னும் போராடுவேன், எனக்கு இன்னும் வேகம் இருக்குது. அதனால தான் காலேப்புன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், என் தாசனாகிய காலேப். அதனால் நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். நீங்கள் மட்டும் அதே அளவு வேகத்தோட ஜோம் பண்ணுங்க. ஆமாம், கொஞ்சம் இந்த மாதம் காத்திருந்தேன், கிடைக்கல. உடனே சோத்திரத்தில் சோறு வருது, ஆராதனையில் சோறு வருது, ஜெபத்தில் சோறு வருது. நம்ம நினச்ச நேரம் நடக்காமல் இருக்கலாம். நான் அடிக்கடி படிக்கும்போது ஈசாக்கை ஆபிரகாமுக்கு தேவன் குறித்த நேரத்தில், அதை போய் நீங்கள் கோடு போட்டு பாருங்கள், குறித்த காலத்தில். நம்ம சொல்லுவோம், ஏடா அவனுக்கு 100 வயசு இவனுக்கு 90 வயசு, இதான் குறித்த காலம். அது இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை போன மாதம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவர் குறித்த காலத்தில் கிடைக்கும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தருவார். எலும்பி நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.